ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர நரலை போற்றி. விருச்சிக ராசி நேர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசிக்கு இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறேன். வாழ்நாள் முழுக்க இதை நீங்கள் வச்சுக்கலாம். ஆண் பெண் இருபாலரும் சரி, எந்த வயதானாலும் சரி, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, லக்கணம் எதுவாக இருந்தாலும் சரி, தசாபத்தி புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, எந்த திசை நடந்தாலும் சரி, இந்த பலன்கள் அப்படியே நிற்கும். சரியா? தசாபத்தி, நட்சத்திரம், லக்கணம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, இந்த காரியம் பண்ணுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக மஞ்சள் மங்களகரகம், மங்கள அம்சத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. மஞ்சள்னாலே மங்களம்தான் அர்த்தம், சுபம்னு அர்த்தம், மகிழ்ச்சின்னு அர்த்தம். மஞ்சள் மனித வாழ்க்கைக்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மஞ்சக்கயிறு பெண்களுக்கு முக்கியமான அடையாளம். திருமாங்கல்யம் மஞ்சக்கயிறு தான். ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு உறவை குறிக்கிறது மஞ்சக்கயிறு தான். திருமணத்துக்கு பின்னாடி அந்த நீடித்த தாம்பத்திய சுகத்தையும் தாம்பத்திய இன்பத்தையும் கணவன் மனைவிக்குள்ளே உள்ள ஒரு கூட்டுறவு, நல்லுறவு, எல்லா உறவையும் குறிக்கிறது தாலிக்கயிறு தான். பெண்ணுக்கு தாலிக்கயிறு கட்டின பின்னாடி தான் ஒரு அடையாளம். சரியா? நான் இன்னாரோட மனைவி அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்கு முதல் தாலிக்கயிறு. திருமாங்கல்யம் கோர்த்து கட்டுறாங்க. திருமாங்கல்யம் தான் கணவன். சரியா? ஓகே நேயர்களே. ஸோ தாலிக்கயிறை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. எந்த பெண்ணாக இருந்தாலுமே தாலிக்கு ஒரு மதிப்பு கொடுப்பாங்க. இந்து மதத்தில் பிறந்த பெண், இந்து கலாச்சாரத்தை அனுஷ்டிக்கிற பெண் தாய்மார்கள் தாலிக்கு அந்த அளவுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. எந்த கயிறை கட்டாலும் கொடுத்துருவாங்க. தாலி கயிறை மட்டும் தானம் பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. தாலி பெண்களுக்கு ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது, கணவனின் மறுவரமாக பார்க்கப்படுகிறது. அப்பேற்பட்ட மஞ்சள் கயிறாம் தாலி கயிறுக்கு அவ்வளோ பெருமை இருக்குது. இப்போ மஞ்சள் குருவின் அனுக்கிரமாக பார்க்கப்படுகிறது. குரு தான் மஞ்சளுடைய காரகத்துவம் உள்ள கிரகம். குரு எல்லா ராசிக்கும் வேண்டியவர். குரு பார்க்க கோடி நன்மை. அதனால தான் குரு பயிற்சினா எல்லாம் விழுந்து பார்க்குறாங்க, கோயில் உலகமாக போயிட்டு வராங்க. குரு விருச்சிக ராசிக்கு பொதுவாக நல்ல கிரகம். 2, 5 கூடியவன். தன குடும்ப வாக்கு சனாபதி, புத்திர சனாபதி. உங்களுக்கு பொருளையும் புத்திர பாக்கியத்தையும் கொடுக்குறவர் அவர் தான். நல்ல குடும்பத்தை கொடுக்குறவர், நல்ல பழக்க வளத்தை கொடுக்குறவர். விருச்சிக ராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலருக்குமே ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குறவர் குரு பகவான் தான். அமைப்பு ரீதியாக ஆர்கனைசேஷன் சார்ட்டு பிடிப்பாங்க தெரியுமா? அமைப்பு ரீதியான ஒரு வரைபடம், அதே மாதிரி அமைப்பு ரீதியான வாழ்க்கையை கொடுக்குறவர் விருச்சிக ராசிக்கு குரு பகவான் தான். 3 நட்சத்திரத்துக்குமே விசாகம், அனுசம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரம் சொன்னவொடனே ஒரு ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டேன், வெள்ளி மோதிரம் எங்கே போடலாம்னு. வெள்ளி மோதிரம் வெள்ளி மோதிரத்தை பற்றி போட்டேன். நிறைய நேர் பார்த்தாங்க. ஆனால் நிறையவே சவுந்தியம் கட்டிகிட்டே இருந்தாங்க. லக்கணம் தெரியலன்னா நீங்கள் ராசிக்கே போட்டுக்கலாம், நட்சத்திரத்துக்கே போட்டுக்கலாம். விசாக நட்சத்திரத்தை பிறந்தவங்க ஆள்காட்டு விரலை போடுங்க. அனுச நட்சத்திரத்தை பிறந்தவங்க நடுவரில் போடுங்க. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சுண்டு வரல போடுங்க. சரியா? இதில் எந்த டவுட்டும் வேண்டாம். நட்சத்திரத்தை வச்சே போடலாம். ஏன்னா நட்சத்திரத்தை மாற்ற முடியாதுல்ல. அதுதானே ரூட்டு ஆணி வேறு. நட்சத்திரத்தை வச்சு தான் தசாபத்தி நடக்குது. அதனால் போடுங்க, நட்சத்திரத்துக்கே போடுங்க. சரியா? குறிப்பாக புதன் திசை நடக்கிறவங்க சுண்டு வரல போடலாம். சுக்கிர திசை நடக்கிறவங்களும் சுண்டு வரல போடலாம். சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை நடக்கிறவங்க மோதிர வரல போடுங்க. தசாபுத்தி அடிப்பில் போடுறதா இருந்தால் சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை நடக்கிறவங்க மோதிர வரல போடுங்க. நமக்கு மனம் நோகாமல் செய்யணும், அவ்வளோதான். மனம் சஞ்சலப்படக்கூடாது. ஒரு காரியம் செய்யும்போது மனம் சந்தோஷமாக இருக்கணும், இயல்பாக இருக்கணும். சில பேர் தசாபுத்திக்கு போடுவாங்க, சில பேர் நட்சத்திரத்துக்கு போடுவாங்க, சில பேர் ராசிக்கு போடுவாங்க, சில பேர் லக்கணத்துக்கு போடுவாங்க. ஆனால் என்ன கேட்டால் நான் ஒரு ஜோதிட முறையில் 3 ஆவரேஜ் பண்ணுவேன். லக்கணம், ராசி, நட்சத்திரம். இப்போ நீங்கள் அனுச நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரம், கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. சரியா? அப்போனா நீங்கள் நடுவரில் தான் போடணும். ஏன்னா கும்பம் சனி பகவானோட வீடு, நட்சத்திரம் சனி பகவானோட நட்சத்திரம். ஸோ இப்படி லக்கணமும் நட்சத்திரம் எது ஆவரேஜாக வருதோ அதுதான் போடணும். நட்சத்திரம், ராசி, லக்கணம் இந்த 3ல் எது அதிகமாக ரிலேட்டடாக இருக்குது, தொடர்பில் இருக்கோ அந்த கிரகத்துடைய விரலை போடணும். சரியா? சூரியன், சந்திரன், செவ்வாய். சூரியன் சந்திரனுக்கு மோதிர விரல், செவ்வாய்க்கு கட்டை விரல். கட்டை விரலை யாரும் போடுறது கிடையாது. ஆனால் சில பேர் போடுறாங்க, ஃபேஷனாக போடுறாங்க. முருகா, கட்டை விரலையும் போடலாம். கட்டை விரல் செவ்வாயோடைய அனுக்கிரமாக பார்க்கப்படுகிறது. ஸோ ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு விரல் இருக்குது. சுக்கிரனை தவிர எல்லா கிரகத்துக்கும் விரல் இருக்குது. சனி பகவானுக்கு நடுவரல், குருவுக்கு ஆள்காட்டி விரல், புதனுக்கு சுண்டு விரல். சரியா? அதனால் உங்களுக்கு சூரிய திசை நடக்கு சார் அப்படின்னா மோதிர விரலை போடுங்க. சந்திர திசை நடந்தாலும் மோதிர விரலை போடுங்க. ஏன்னா சூரியனும் சந்திரன் நண்பர்கள் தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இருக்காது. செவ்வாய் திசை நடக்கிறவங்க கட்டை விரலை போடலாம். சில பேர் கட்டை விரலை போடலாங்க, ஒரு ஃபேஷனாக போடுறாங்க. பட் பிடிக்கல சார் அப்படின்னா மோதிர விரலை போடுங்க. சரியா? இப்படி ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் வயசில் புதன் திசை நடக்கும், விசாக நட்சத்திரத்துக்கலாம், அவங்களும் சுண்டு வரல போட்டுக்கலாம். சனி திசையில் தான் அனுச நட்சத்திரம் பிறப்பாங்க, அவங்களுக்கு நடுவரில் போட்டுக்கலாம். சரியா? ஸோ இந்த வெள்ளி மோதிரத்தை போடுறத ஒரு தீர்க்கமாக ஒரு முடிவு பண்ணி போடுங்க. எது சந்தேகம்னு என்கிட்ட கேளுங்க. சரி, எனக்கு ராசி தெரியும் சார், லக்கணம் தெரியும் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக சொல்லுவேன் நான். சரியா நேர்களே? எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க, வாட்ஸ்அப்லலாம் கேட்காதீங்க. கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் அனுச நட்சத்திரம்
மிதுன லக்கணம், நான் எந்த வரல சார் போடணும்னா கண்டிப்பாக சொல்லுவேன் நான். இப்படி லக்கணம் நட்சத்திரம் தெரிஞ்சால் போடுங்க, லக்கணம் தெரியலன்னா நட்சத்திரத்துக்கே போட்டுடலாம். ஓகே நேயர்களே, இப்போ மஞ்சள் மஞ்சள்னாலே குரு பகவான், கயிறுனா கேதுவுடைய சாரம் தான் கயிறு. ஸோ குருவும் கேதுவும் சேர்ந்த கேல யோகம், இது ஒரு கோடீஸ்வர யோகம், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்போ கேது வந்து நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு, ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் இருக்கிறார், அடுத்து 9ஆம் இடம் 8ஆம் இடம் போவார். ஸோ கேது இணைப்பாடு அடுத்து நல்லா தான் இருக்குது, அடுத்த கேது பயிற்சி நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. சரி, அடுத்த ராகு கேது பயிற்சி வந்து விருச்சிக ராசிக்கு மிக சிறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். அடுத்த ராகு கேது பயிற்சிகள் 3ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் போவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 9ஆம் இடத்துக்கு போனால் கேது போனால் தாப்ப வேலையில் சில பிரச்சனைகள் இருக்கும், மற்றபடி ஜாதகருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கேது வந்து கயிறு, குரு கயிறு, மஞ்சள் கயிறுனாலே மஞ்சள்னா குரு, கயிறுனா கேது, கேல யோகம் கோடீஸ்வர யோகம். இந்த மஞ்சள் கயிறை நீங்கள் வந்து கட்டுறதுனால கோடீஸ்வர யோகம் இருக்கும். நான் முதல்லே சொல்லிடுறேன், மஞ்சள் கயிறை வந்து ஆண்கள் வலது கையில் கட்டணும், பெண்கள் இடது கையில் கட்டணும். சரியா, இதை வந்து முன்னாடியே சொல்லிடுறேன், அப்புறம் எல்லோரும் திருப்பி கேட்காதீங்க. நிறைய பேர் வீடியோ முழுமையாக கேட்குறது கிடையாது, உடனே கமெண்ட் பாக்ஸில் கேட்குறது எந்த கையில் கட்டணும்னு. வீடியோ முழுமையாக கேளுங்க சாமிகளா, சரியா, பொறுமை இருக்கணும். இந்த ஷார்ட் வீடியோ கேட்டு நிறைய பேருக்கு பொறுமை இல்லை. நான் எப்படியும் ஒரு 25 நிமிஷம் 30 நிமிஷம் பேசுவேன், அதை கேட்க பொறுமை இல்லை. பொறுமையாக கேளுங்க, சரியா. சில தகவல் சேரும். நான் ஜோதிடம் மட்டும் சொல்ல மாட்டேன், ஜோதிடம் சொல்லுவேன், ராசி பலன்கள் சொல்லுவேன், நட்சத்திரம், ராசி, லக்கணம், அப்புறம் வந்து சில ஆன்மீக தகவல்கள், உங்கள் வாழ்க்கைக்கு சில நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுவேன். சில நேரம் வெகுஜன தொடர்பில் சில தகவல் சொல்லுவேன், சொசைட்டியில் உள்ளதையும் பற்றி பேசுவேன், சோசியலும் பேசுவேன். ரைட் நேயர்களே, இப்போ வந்து இந்த கேல யோகம் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. என்றைக்கு சார் கட்டணும்? வியாழக்கிழமை கட்டலாம். வியாழக்கிழமை வளர்பிறை வியாழக்கிழமை கட்டணும். வளர்பிறை வியாழக்கிழமைன்னு இப்போ உள்ள வியாழக்கிழமைலாம் வளர்பிறை தான், சரியா, வளர்பிறையில் கட்டலாம். அமாவாசை முடிஞ்சு வருகிற வியாழக்கிழமையில் கட்டலாம். இல்லை சார் எப்போனாலும் கட்டிக்கிறனாலும் தேய்பிறையிலையும் கட்டலாம். வியாழக்கிழமை ரொம்ப முக்கியம். டைம் வந்து பிரம்ம முகூர்த்தம் 5 மணிக்கு கட்டணும். 4 மணிக்கு எஞ்சி குளித்து முடிச்சுட்டு பூஜை ரூமில் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு 5 மணிக்கு கட்டணும். பூஜை ரூமில் சில ஏற்பாடு பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் வந்து முக்கியமானது வந்து இப்போ சொல்கிறேன் நான், இதுதான் ரொம்ப முக்கியம். விநாயகர் பிடிக்கணும். மஞ்சள் சந்தனம் பன்னீரை குழைச்சி விநாயகர் பிடிக்கணும். விநாயகர் பிடிச்சி அவர் குங்குமம் வச்சு மலர்கள் போடணும், சரியா, அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. விநாயகருக்கு வந்து வில்வம் போடலாம், மலர்கள் போடலாம், துளசி போட்டுறாதீங்க, சரியா. வில்வம் போடுங்க, அருகம்புல் போடுங்க, நறுமண பூக்கள் போடுங்க, செந்தாமரை இதழ்கள் போடலாம், வெள்ளை பூக்கள் போடலாம், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ விநாயகரை வந்து வழிபாடு பண்ணுங்கள். விருச்சிக ராசிக்கு விநாயகர் நிறுத்த கணபதி ஃபோட்டோ உங்கள் வீட்டில் இருக்கணும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் நிறுத்த கணபதி ஃபோட்டோ வேணும். அந்த ஃபோட்டோ வேணுங்க, என்கிட்ட தொடர்பு கொள்ளுங்கள். 8807457629 வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஏன்னா ஃபோட்டோலாம் கமெண்ட் பாக்ஸில் அனுப்ப முடியாது. நிறைய பேர் இன்னும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், சித்தர்கள் படத்தை பற்றி சொல்லியிருந்தேன், அனுப்புகிறேன்னு. எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறாங்க. கமெண்ட் பாக்ஸில் எப்படி சார் இமேஜ் அனுப்ப முடியும்? இல்லைனா உங்கள் வீட்டு கொரியர் அனுப்ப முடியும்? அப்படிலாம் முடியாது. மக்கள் இன்னும் வந்து யதார்த்தம் தெரியாமல் இருக்கிறாங்க, சரியா. அதனால் யதார்த்தத்தை தெரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ்அப்பில் தான் இமேஜ் அனுப்ப முடியும். அதனால் வாட்ஸ்அப் நம்பர் இதில் கொடுத்துருக்குறேன், இந்த வீடியோலேயே இருக்கும். அந்த நம்பருக்கு என்கிட்ட கேட்கணும், சார் எனக்கு நிறுத்த கணபதி அனுப்புங்க, இல்லைனா விருச்சிக ராசி உள்ள கணபதி படத்தை அனுப்புங்க அப்படின்னா கண்டிப்பாக அனுப்புவேன். அதுபோக வந்து பூஜைனாலே யார் இருக்கணும்? மகாலட்சுமி இருக்கணும், சரியா. பூஜைனாலே மகாலட்சுமி இருக்கணும். மகாலட்சுமி இல்லாத பூஜையே இருக்கக்கூடாது. மகாலட்சுமி கண்டிப்பாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம பூஜைக்கு வந்து ஒரு புரோகிதர் கூட்டு வந்தோம்னா ஒரு லட்சுமி நாமத்தான் சொல்லுவார். மகாலட்சுமி இருக்கணும். விநாயகரும் லட்சுமியும் கண்டிப்பாக பூஜையில் கலந்துக்கணும். ஸோ விருச்சிக ராசிக்கு லட்சுமி எந்த லட்சுமி சார் அப்படின்னா, விருச்சிக ராசிக்கு வந்து நீங்கள் வந்து அஷ்டலட்சுமி எடுத்துக்கலாம். ஏன்னா 7ஆம் இடம் தான் வருது, சரியா. 7ஆம் இடம்னாலே நீங்கள் அஷ்டலட்சுமி எடுத்துக்கலாம். 8 லட்சுமிக்கும் உள்ள இடம் தான். ஏன்னா 7 12ஆம் இடம் தான் வருது. அதனால் அஷ்டலட்சுமி படத்தை வச்சுக்கலாம். 8 லட்சுமியும் உள்ள படத்தை நீங்கள் வச்சுக்கலாம். இந்த இமேஜ் வேணும்னா என்கிட்ட கேட்டுக்கோங்க. விநாயகர் படத்தையும் லட்சுமி படத்தையும் அனுப்புவேன். அதுபோல் உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லா தெய்வத்தையும் வச்சுக்கலாம். பூஜை அறையில் உள்ள சாமிக்கெல்லாம் நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம். சந்தன குங்குமம் தொட்டு வச்சு பூக்கள் வச்சு நீங்கள் ஆரம்பிக்கலாம். குத்து விளக்கு ஏற்றணும். குத்து விளக்கு ஒரு துணை விளக்கு. எப்போயுமே முக்கியமான பூஜை பண்ணும்போது 2 விளக்கு எரியணும், சரியா. ஒத்த விளக்கு இருக்கக்கூடாது, 2 விளக்கு. குத்து விளக்கு பக்கத்தில் ஒரு துணை விளக்கு, காமாட்சி விளக்கு வச்சுக்கலாம். ரைட்டு. என்ன செய்யணும்னா மஞ்சள் கயிறை வாங்கிட்டு வந்துடணும். வேலைக்கிழமை காலையில் கட்டுறீங்கன்னா புதன்கிழமை மஞ்சள் கயிறை வாங்கிட்டு வந்துடணும். ஒரு முளம் இருந்தால் போதும். ஒரு முளம் வாங்கினீங்கன்னா ஒரு 2 சுற்று சுற்றலாம் தாராளமாக. மஞ்சள் கயிறு, அந்த மஞ்சள் கயிறு வாங்கிட்டு வந்தாலுமே அதில் கொஞ்சம் மஞ்சள் தடவணும், சரியா. பன்னீரை தொட்டு மஞ்சளை தடவிக்கோங்க. எனக்கு நிறைய பேர் கைப்பற்றிருப்பாங்க, அது தீட்டு இருக்கும். மஞ்சள் தடவிட்டிங்கன்னா சுத்தமாயிரும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு முடிச்சு போடணும். 9 கிரகம் இருக்குது. சூரிய பகவான், சந்திரன், செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிரன், சனி பகவான், ராகு, கேது, 9 கிரகங்களுக்கும் 9 முடிச்சு போடணும். 9 முடிச்சையும் ஒரு அரைஞ்சி விட்டு போடணும், சரியா. போட்டுட்டு கையில் சுற்றி கட்டிக்கலாம்.
ஒவ்வொரு முடிச்சு போடும்போதும் ஒவ்வொரு கிரகத்துடைய நாமத்தை சொல்லணும். ஓம் சூரிய பவனே நமகான்னு சொல்லணும். சூரிய முடிச்சு போடுறதுனால விருச்சிக ராசிக்கு என்ன சார் பலன் கிடைக்கும் அப்படின்னா, சூரிய முடிச்சு போடுறதுனால உங்களுக்கு கர்மம் நல்லாயிருக்கும். இந்த பிறவியில் பிறந்த கர்மம் நல்லாயிருக்கும். நீங்கள் செய்கிற காரியம் எதுவானாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த காரியம் பண்ணாலும் சரி அந்த காரிய அனுகூலம் இருக்கும், காரிய சித்தி இருக்கும், பூஜ்ய புனஸ்காரம் நல்லபடியாக வரும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும், தவப்பின வழி உறவு முறை நல்லாயிருக்கும். அதுபோக விவசாயம் பலிதமாகும். உள்ளூர் பிரச்சனை, ஊர் பிரச்சனை, பஞ்சாயத்து, வம்பு வழக்கு பிரச்சனைகள் நல்லபடியாக தீர்க்கப்படும். அரசியல் வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் படித்தவர்கள், அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, மின்சார வாரியம், காற்றாலை, நீர் மின்சாரம், நில மின்சாரம், இப்படி பவர் ஜெனரேஷன், டர்பன் ஜெனரேட்டர், பவர் எனர்ஜி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட கடை வச்சுருக்கிறவங்க, எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ சூரியன் முடிச்சு போகிறதுனால உங்களுக்கு ஆத்ம பலம் இருக்கும். சரியா? சூரியன் வந்து ஒரு ஆத்மகாரகன், பொதுவான ஆத்மகாரகன். ஆத்ம பலம் இருக்கும், அனைத்தும் வசப்படும். தைரியம், வீரியம், வைராக்கியம், குடும்ப கௌரவம், பாரம்பரியம் எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ சூரியன் பகவானை நினச்சி முடிச்சு போட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். பொதுவாக சூரியனை வந்து விருச்சிக ராசிக்கு வந்து மேச லக்கணம், ரிஷப லக்கணம், கடக லக்கணம், துலா லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், கும்ப லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா? சூப்பராக இருக்கும். நல்ல பலன்களை கொடுப்பார், நல்லா தூக்கி விடுவார். அடுத்து வந்து சந்திரன் முடிச்சு. சந்திரன் வந்து விருச்சிக ராசிக்கு பாக்கியாதிபதி, ஆனால் ராசியில் நீச்சம் அடைவார். இன்றைக்கி கூட ஒருத்தர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தார், சந்திரன் நீச்சம் அடைவார் என்ன சார் செய்யலாம் அப்படின்னா. பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவங்க வந்து மனதால் உடலால் நேர்மையாக இருக்கணும்னா திங்கக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுக்கணும். திங்கக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு வந்து என்ன கொடுக்கணும்னா பச்சரிசி சாதம் கொடுக்கணும். பச்சரிசி சாதம் வந்து சும்மா கொடுக்கக்கூடாது, வெள்ளம் வச்சு கொடுக்கணும். சில நேரம் மாடு வந்து வெறும் சோறு சாப்பிடாது, அதுக்கு ஒரு இனிப்பு இருக்கணும். அதுக்காக திங்கத்தோட சங்கரை பொங்கல்லாம் கிட்ட முடியாது. பச்சரி சாதம் வைக்க முடியலாம், சாதா சாதம் கூட வச்சுக்கலாம். சரியா? வீட்டில் பண்ணுற சாதத்தில் கொஞ்சம் போல் சர்க்கரையை போட்டு பசுமாட்டுக்கு இலையில் கொடுங்க, இல்லைனா பாத்திரத்தில் கொடுங்க. உங்கள் சௌகரியம் தான், எல்லா இடத்துலையும் இலை கிடைக்காது. அதனால் வீட்டில் வெள்ளம் இருக்கும். சரியா? இல்லைனா நடுச்சக்கரம் இருக்கும். ஒரு கைப்பிடி சாதம், வீட்டில் பொங்கின சாதத்தை எடுத்து கொஞ்சம் அந்த சர்க்கரையை போட்டு கரண்டியில் மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டு அப்படியே பசுமாட்டு கொடுங்க. சந்திரன் அணுக்கரும் பரிபூர்ணமாக கிடைக்கும். சந்திரனுடைய அணுக்கரும் கிடைக்கும், சுக்கிரனுடைய அணுக்கரும் கிடைக்கும். சரியா? சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும், நல்ல விதமாக இருக்கும். சந்திரன் ராசியில் நீசம் அடைவார் நிறைய பேர் நினைப்பாங்க. ஏன்னா சந்திரன் விருச்சிகத்தில் நீசம் அடைவார். இதுக்கு திங்கக்கிழமை கொடுக்கணும். திங்கக்கிழமை சந்திர உரையில் கொடுக்கணும். காலையில் 6 to 7, சில நேரம் முடியாது, 6 to 7 வீட்டில் சமையல் பண்ண முடியாது. மதியம் 1 to 2 கொடுங்க. நீங்கள் வேலை வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க கொடுக்க சொல்லுங்கள். உங்கள் சார்பாக அவங்க கொடுத்தா போதும். உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் கொடுக்கணும். சரியா? அதை செய்யுங்க. சார் மற்ற நாள்லாம் முடியலை சார், நான் ஞாயிற்றுக்கிழமை தான் சார் வீட்டில் இருப்பேன், ஞாயிற்றுக்கிழமை தான் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு டைம் சொல்கிறேன், அந்த டயத்தில் கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எப்போ கொடுக்கலாம் சார் அப்படின்னா 9 to 10 கொடுங்க காலையில். சரியா? 9 to 10 வீட்டில் சமையல் பண்ணிடலாம். ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் சீக்கிரமாக சமையல் பண்ணிவிட்டு காலையில் சோறை மட்டும் வடிச்சிட்டு கொஞ்சம் அதில் நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளத்தை போட்டு பிசைஞ்சு நீங்கள் வந்து பசுமாட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வரோக நிவாரணி எல்லாம் சரியாயிரும். ஏன்னா சந்திரன் நீசம் அடைவார், 7ஆம் இடத்தை பார்ப்பார். கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். கூட்டுத்தொழில், நண்பர்கள், சொந்த பந்தம், பங்குதாரர், இணக்கம், சரியா? ஷேர் மார்க்கெட்டு, இப்படி டீம், அசோசியேஷன், உங்கள் வெளிவட்டார தொடர்புலாம் நல்லாயிருக்கும். நீங்கள் மற்றவங்ககிட்ட போய் கலக்கணும், இன்டிகிரேஷன் ஆகணும் அப்படின்னா சந்திரன் வலுப்பெறணும். ஏன்னா அவர் நீசமாக இருந்தால் அவங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ விருச்சிக ராசியை ஓரளவு வந்து கலத்துற தோஷமுள்ள ராசி தான். விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஏதோ திருமண வகையில் ஒரு பிரச்சனை இருக்கும், ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா நண்பர் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா சொந்த பந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். இந்த உறவு முறையில் இந்த 3 விஷயத்தில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 3 விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். திருமண உறவில் ஏதோ ஒரு இது இருக்கும், ஒரு சுழி இருக்கும், ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கும், இல்லைன்னா நண்பர் விஷயத்தில் ஒரு பிரச்சனை, உறவு விஷயத்தில் ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஏன்னா பங்குதாரர், கூட்டுத்தொழில், அசோசியேஷன் இதிலலாம் பரிபூர்ணமாக செய்ய முடியாது. அது அந்த தோஷம் போடணும்னா நீங்கள் அந்த பசுமாட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும். ஸோ சந்திரன் முடிச்சு போகிறதுனால உங்களுக்கு இந்த தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக சந்திரன் ராசிக்கு 9 கூடியவன். அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கும், அப்பாவுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், தகப்பன் வழியுடைய பாரம்பரியம் நல்லாயிருக்கும், தகப்பன் வழி உறவுமுறை நல்லாயிருக்கும், குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். அதுபோக வந்து உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும். வாழ்நாளுக்கு பின்னாடி ஒரு 60 வயசுக்கு பின்னாடி உங்கள் பேர் புகழ் அந்தஸ்து நல்லபடியாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. ஏன்னா சந்திரன் 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம், பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க, பிள்ளைகள் நல்லபடியாக இருக்கும். ஸோ உங்கள் பிள்ளைகள் வருங்காலத்தில் நல்லபடியாக இருக்கணும்னா நீங்கள் சந்திரன் முடிச்சு போடணும். ஓம் சந்திர பவனே நமக அப்படி சொல்லிட்டு சந்திரன் முடிச்சு போடணும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் முடிச்சு போடும்போது அந்த கிரகத்துடைய நாமத்தை சொல்லி போடணும். அதிதேவதையில் பின்னாடி சொல்கிறேன், கிரகத்துடைய நாமத்தை சொல்லி போடுங்க. ஸோ சந்திரன் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். சரியா? நல்ல ஒரு மனதையும் கொடுப்பார், நல்ல ஒரு நினைவையும் கொடுப்பார், செயல் சிந்தனை எல்லாத்தையும் சிறப்பாக வச்சுக்குருவார். அடுத்து செவ்வாய், அருமையான அமைப்புங்க, ராசியாதிபதி. பொதுவாக செவ்வாய் வந்து விருச்சிக லக்கணத்தில் வந்து மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், கடக லக்கணம்,
ரிஷப லக்கணம், சிம்ம லக்கணம், துலா லக்கணம், தனுசு லக்கணம், மகர லக்கணம், மீன லக்கணம், இந்த லக்கணத்துக்கெல்லாம் நல்ல பலன்களை கொடுப்பார். பொதுவாக செவ்வாய் எல்லா லக்கணத்துக்குமே நல்ல பலன் கொடுப்பார். கும்ப லக்கணத்துக்கு கூட நல்ல பலன் தான் கொடுப்பார். 3-10 கூட வருவார், தைரிய விருத்தை கொடுப்பார், காரியத்தை கொடுப்பார். மிதுனம் கன்னிக்கு தான் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் செவ்வாய். ஸோ விருச்சிக ராசியில் மிதுனம் கன்னியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் அந்தளவு நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். கண்டிப்பாக நீங்கள் செவ்வாய் முடிச்சு போடணும். ஸோ செவ்வாய் வந்து நல்ல பலன்களை கொடுப்பார். செவ்வாய் முடிச்சு போடுறதுனால என்ன, ஆள் நல்ல தீர்க்கமாக இருப்பாங்க, ஆயுள் விருத்தி இருக்கும். செவ்வாய் வந்து ஒரு ஆயுட்காரகன் சனி பகவான் இருந்தாலுமே செவ்வாய் வந்து காலப்புரட்சி சக்கரத்துக்கு 8ஆம் வீட்டுக்குரியவன். அதனால் ஆயுளை கொடுப்பாரு, ஒரு அதிகாரத்தை கொடுப்பாரு, ஆளுமையை கொடுப்பாரு, சகோதர பாசத்தை கொடுப்பாரு, உடம்புல வந்து ரத்த விருத்தியை கொடுப்பாரு, ஆள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, எதுலையுமே ஸ்டெமினா இருக்கும். எதையும் சாதிக்கிற சக்தியை கொடுக்குறவர் செவ்வாய் தான். சரியா? அந்த சக்தியை கொடுக்குற தெய்வம் சக்திமான் செவ்வாய் பகவான் தான். ஸோ செவ்வாய் பகவானை நினச்சி முடிச்சு போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக செவ்வாய் பகவானை வந்து மேச லக்கணத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு இதை கொடுப்பார், செல்வத்தை கொடுப்பார், தேகாரயத்தை கொடுப்பார், நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுப்பார், ரொம்ப அவளுக்கு பிரச்சனை வெளியே எடுத்து விடுவார், தூரதேச வாய்ப்பை கொடுப்பார். ரிஷப லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு திருமண வாய்ப்பு கொடுத்துள்ளி நல்லபடியாக கொடுப்பார். மிதுன லக்கணத்தை பிறந்தவங்களும் அந்தளவு சிறப்பாக கொடுக்க மாட்டார், ஆனால் உத்தியோகத்தில் நல்ல ஒரு இடத்தை கொடுப்பார். இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நல்ல பலன்களை கொடுப்பார் செவ்வாய். கடக லக்கணத்துக்கு ராஜயோகாதிபதியாக வருவார், நல்ல பலன்கள் கொடுப்பார். நீங்கள் விருச்சிக ராசியில் கடக லக்கணத்தை பிறந்தவங்கள செவ்வாய் நல்ல யோகத்தை கொடுப்பார். ஆனால் செவ்வாய் திசை வரணும். செவ்வாய் திசை வந்து வயசானவங்களுக்கு தான் வரும். சரியா? இந்த புதன் கேட்ட நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு வயசான காலத்தில் வரும் புதன் திசை. அடுத்து வந்து கேது, சுக்கிரன், சூரியன், சந்திர, செவ்வாய் வயசான 70 வயசுக்கு மேலே வரும். சரியா? வயசான காலத்தில் வரும்போது செவ்வாய் நல்ல பலன்களை 7 வருஷம் கொடுப்பார். அந்திம காலத்தில் நல்லபடியாக இருந்துட்டு போகலாம். 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுமே வயசான காலத்தில் தான் வரும் செவ்வாய் திசை. ஸோ அந்திம காலத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும், ஒரு 70 வயசுக்கு மேலே நல்லா இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் முடிச்சு போட்டே ஆகணும். ஸோ செவ்வாய் வந்து ஒவ்வொரு லக்கணத்துக்கு ஒரு விதமான பலன்களை கொடுப்பார். மிதுன லக்கணம் கல்யாண லக்கணத்துக்கு தான் அந்த அளவு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். மற்ற எல்லா லக்கணத்துக்குமே ஓரளவு எபோ ஆவரேஜாக பலன்களை கொடுப்பார். அடுத்து வந்து புதன் பகவான் முடிச்சு. புதன் வந்து உங்கள் ராசிக்கு ஆகாதவர், அட்டம லாபாதிபதி. ஸோ புதன் வந்து எப்பயுமே விருச்சிக ராசிக்கு வந்து வேண்டாத கிரகம் தான், பெருமாளுடைய அம்சம். ஸோ விருச்சிக ராசியில் வந்து குறிப்பாக மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், கடக லக்கணம், இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். இவங்களுக்குலாம் புதன் திசை நல்லா இருக்காது. நீங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, புதன் திசை நடக்கும், கொஞ்சம் வயசில் நடக்கும். சரி, ஒரு 30 வயசுக்குள்ளே நடக்கும், 30-35 வயசுக்குள்ளே நடக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து புதன் திசை நல்லா இருக்காது. ஏன்னா அவங்க கடக லக்கணம், விருச்சிக லக்கணம், மேச லக்கணத்தை பிறந்திருப்பாங்க, நல்லா இருக்காது. ஸோ அவங்களாம் புதன் முடிச்ச போடணும். அதுபோக புதன் வந்து வித்யாகாரகன், படிப்பு, அறிவு, கல்வி. இன்றைக்கி மாடர்ன் உலகத்தில் கம்ப்யூட்டர் சிஸ்டம், ஐடி ஃபீல்டு, ஆர்டிஃபிஷியல் சயின்ஸு நிறைய இருக்குது. சரியா? ஒரு மனிதனாக வாழ்வதற்கு அனைத்தையும் கொடுக்குறவர் புதன் தான். அறிவை கொடுக்குறவர், அடுத்து வந்து ஒரு வித்தியை கொடுக்குறவர், ஒரு விகடத்தை கொடுக்குறவர், சரியா, நெளிவு சுழுவை கொடுக்குறவர், ஒரு நயத்தை கொடுக்குறவர், நகைச்சுவை கொடுக்குறவர், நண்பர்களை கொடுக்குறவர். ஸோ மனித வாழ்க்கைக்கு புதன் வந்து முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். எல்லா விஷயத்துக்கும் வருவார். சரியா? ஒரு மனிதனுக்கு வந்து சொல்லு நல்லா இருக்கணும். சொல்லு நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து வெளிப்படுத்த முடியும். என்ன தான் நம்ம பெரிய பலசாலியாக இருந்தாலுமே பேச்சு நல்லபடியாக இருக்கணும், மற்றவங்களை கவர்ற மாதிரி இருக்கணும். ஸோ பேச்சுக்கு வந்து புதன் தான் வாக்கு ஸ்தானாதிபதி. பொதுவாகவே வந்து வேத ஜோதிடத்தில் வாக்குக்குரியவன் புதன் தான். சரியா? வாக்கு நல்லபடியாக இருக்கணும். ஸோ அந்த வாக்கு கொடுக்குற புதன் வந்து நல்லா உங்களுக்கு வாக்கு வரணும், வாக்கு தரும் நல் வாழ்வு தரும், நலமும் வளமும் வழங்க வரும். ஸோ நல் வாக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நல்வாக்கு நான் சொல்லுவேன் நல்லபடி வாழ்வது என்று. அது மாதிரி வாக்கு வந்து பெரிய விஷயம். ஏன்னா வாக்கால் தான் நிறைய பேர் வாழ்கிறாங்க, வாக்கால் நிறைய பேர் மாள்றாங்க. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அதனால் அதை அதுக்கு உண்டான கிரகம் புதன். ஸோ புதன் பகவானை நமக்கு முடிச்சு போட்டிங்கன்னா மிகச்சிறப்பான பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக இந்த மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், கடக லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. மற்ற அனைத்து லக்கணத்துக்கும் நல்ல பலன்களை புதன் நல்லபடியாக கொடுப்பாரு. குறிப்பாக விருச்சிக ராசியில் வந்து துலா லக்கணம், ரிஷப லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், கன்னியா லக்கணம், மிதுன லக்கணத்துக்கு புதன் வாரி வழங்குவார். அவர் லக்கணம் ராசிக்கு வந்து மறையக்கூடாது. சரியா? லக்கண ராசிக்கு வந்து அவர் வந்து புதன் பகவான் வந்து 6-12 மறையக்கூடாது. சரியா? 3ஆம் இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, 8ஆம் இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பார். மறைந்த புதன் நிறைந்த பலன்களை கொடுப்பார். ஸோ இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரொம்ப வேண்டியவர். சரியா நேர்களே? உங்கள் ராசிக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி, அடுத்து வந்து புத்திர ஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, மந்திர ஸ்தானாதிபதி. அந்த புதன் பகவான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். இந்த வீடியோ நாயகன் அவர் தான். ஏன்னா மஞ்சள் நாளே புதன் தான். ஸோ நீங்கள் மங்களகரமாக இருக்கணும். சரியா நேர்களே? நீங்கள் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும் அப்படின்னா புதன் வந்து இந்த குரு வந்து நல்ல பலனில் இருக்கணும். ஸோ குரு பகவானை நினச்சி முடிச்சு போடுங்க. குரு எல்லா லக்கணத்துக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அவர் 2-3 லக்கணத்துக்கு தான் நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். ரிஷபம், துலாம், கன்னி, மிதுனம், மகரம், இந்த 5 லக்கணத்துக்கு நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். மாரகாதிபதியாக வருவார். ஸோ அந்த லக்கணத்தில் பிறந்தவங்களாம் கண்டிப்பாக குரு முடிச்சு போட்டே ஆகணும். குரு பகவானே நமக்குன்னு முடிச்சு போடுங்க. குரு பொதுவாக வந்து ஒரு மனிதனுக்கு வந்து புத்திர பாக்கியத்தை கொடுக்குறவர், பொருளாதாரத்தை கொடுக்குறவர், பேரு புகழ் அந்தஸ்து எல்லாத்தையும் கொடுக்குறவர் குரு பகவான் தான். அப்பேற்பட்ட குரு பகவான் வந்து விருச்சிக ராசிக்கு வாரி வழங்குவார். ஸோ குரு பகவானை நினச்சி முடிச்சு போடுங்க. அதுபோக குரு தேவகுரு பிரகஸ்பதி
சில பேர் வந்து சொல்லுவாங்க, சார் என் நகை ஃபுல்லாக அடமானத்திலே இருக்குது, கடன்லேயே இருக்குது, நகையை வச்சா திருப்ப முடியல, திருப்பி வரேன் மறுபடியும் நகை கடைக்கு போயிடுது. அப்போ அப்படி இங்கே இருக்கவங்களுக்கு குரு வந்து நல்ல நிலைமையில் இருக்க மாட்டார். குரு வந்து ராசியாதிபதி லக்கணாதிபதி கூட சேர்ந்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் நகை நிறைய இருக்கும். குரு கெட்டு போனார்னா கையில் நகை தங்காது, நகை பொருட்கள் தங்காது. சில பெண்கள் கழுத்தில் கூட மூக்கு காதில் கூட ஒரு குண்டுமணி அளவு கூட தங்கம் இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் குரு கெட்டு போயிருப்பார். ஸோ நமக்கு வந்து இன்றைக்கி தங்கம் இன்றைக்கி ரேட்டு கூடிருச்சு, கிராம் 12,000க்கு மேலே போயிடுச்சு. இருந்தாலும் தங்கம் வந்து தேவைப்படுது. இன்றைக்கி ஒரு பிள்ளையை கட்டி கொடுக்கணும், ஒரு பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுக்கணும்னா குறைஞ்சது ஒரு 15 பவுன் 20 பவுன் போட்டுனாச்சும் கட்டி கொடுக்கணும். அது என்ன தான் படித்து வேலை பார்த்தாலுமே திருமணம் என்ற வைபவத்துக்கு வந்து தங்கம் தேவைப்படுது. ஸோ தங்கம் பொன் இருக்கணும், வீட்டில் பொன் பொருள் ஆபரணங்கள் இருக்கணும்னா குருவுடைய அனுக்கிரம் தேவை. ஸோ குரு முடித்த நல்லபடியாக நினச்சி போடுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து சுக்கிரன் சூப்பர் ஸ்டார், விருச்சிக ராசிக்கு ரொம்ப வேண்டியவர், கணவன் மணி இணக்கத்தை கொடுக்குறவர், அயனசேன போகத்தை கொடுக்குறவர். விருச்சிக ராசியில் சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருந்தாலும் கணவன் மணிக்குள்ளே தாம்பத்தியம் இருக்கும். 60 வயசுக்கு மேலே பிரச்சனை இல்லை. அது கீழே இருக்கிறவங்க ஒரு 30 வயசுலேருந்து 50 வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கணவன் மணி உறவு, தாம்பத்தியம், படுக்கறை சுகம் எல்லாத்தையும் கொடுக்குறவர் சுக்கிரன் தான். அவர் நல்ல நிலைமையில் இருந்தால் தான் ரெண்டும் இணக்கமாக இருக்கும். சுக்கிரன் பொதுவாக எல்லா லக்கணத்துக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஒரு 2 லக்கணத்துக்கு மட்டும் காலம் வருவார். தனுசு லக்கணம் மீன லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு அந்தளவு நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். அதுமாதிரி சிம்மம் கடகம் சிம்மம் தனுசு மீனம் இந்த லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை நல்லா இருக்காது, ஒரே வரையில் சொல்லிட்டு போயிடலாம். இப்போ விருச்சிக ராசியில் சுக்கிர திசை நடக்கும், சரியா, கண்டிப்பாக நடக்கும். 20 வருஷம் நீங்கள் கிராஸ் பண்ணி தான் போகணும். இந்த 4 லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு சிரமமாக இருக்கும், சிரமப்படுவாங்க. அது தனுசு மீன லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். சிம்மத்துக்கும் அப்படி தான் இருக்கும். கடகத்துக்கு ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும், ஏதோ ஆவரேஜாக போகும். சிம்மம் தனுசு மீனத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அவங்க கண்டிப்பாக இந்த சுக்கிர முடிச்சு போட்டே ஆகணும். சுக்கிர பவனே நமகன் போடணும். அதுபோக பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவங்க மகாலட்சுமி தினமும் கும்பிடணும். மகாலட்சுமி தான் வேண்டியவள். உங்கள் அம்மா பேர் மகாலட்சுமினா பெருமைப்பட்டுக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் யாரும் மகாலட்சுமின்னு இருக்காங்களோ அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்க வந்து மகாலட்சுமின்னு உங்கள் உறவு முறையில் யாராச்சும் பேர் இருக்குது, உங்கள் சகோதரிக்கு இருக்குது, உங்கள் அம்மாவுக்கு இருக்குது, சித்திக்கு, பெரியம்மாவுக்கு, அத்தைக்கு யாரோ ஒரு உறவு முறையில் பெண் பேர் இருக்குன்னா அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அவங்க வாயில் விழாதீங்க, சரியா. அவங்கக்கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கோங்க. ஏன்னா மகாலட்சுமிங்கிறது வந்து சுக்கிரனுக்கு அதிதேவதை மகாலட்சுமி தான். அதனால் சுக்கிர திசை நடக்கிறதுனால மகாலட்சுமின்னு பேரில் இருக்கிறவங்கள கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா. அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அது வேறு, அந்த பேருக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது. பேருக்கு தாங்க வைப்ரேஷன். எதுக்கு அந்த காலத்தில் நமக்கெல்லாம் சாமி பேர் வச்சுருக்கிறாங்க, சுப்பிரமணியன், கணபதி, மீனாட்சி சுந்தரம், மகாலட்சுமி, பாலசுப்ரமணியம் இப்படிலாம் ஏன் பேர் வச்சுருக்கிறாங்க, சரவணன் இப்படின்னு ஏன் பேர் வச்சுருக்காங்க. அந்த தெய்வத்தோடைய பேரை நம்ம சொல்லணும், சரியா. அந்த தெய்வத்தோடைய பேரை நம்ம சொல்லணும். அந்த தெய்வத்தை நினைக்கிறோம், கோயிலுக்கு போகிறோமோ இல்லையோ அந்த தெய்வத்து பேரை சொல்ல நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அதனால் சுக்கிர திசை நடக்கிறவங்க மகாலட்சுமின்னு பேர் யாருனாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள நண்பர் ஆயிக்கோங்க, அவங்கக்கிட்ட நல்லா பழகுங்க. அந்த மந்திரம் நமஸ்தே கமலவாசினி தேகமே தனப்பிராப்தி நித்தியம் சித்திர் பதுமே சதா, இந்த மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரம் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் என்கிட்ட கேளுங்க. கமெண்ட் பாக்ஸ்லலாம் அனுப்ப முடியாது, வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் அனுப்பிவிடுவேன். சுக்கிர பகவானை நினச்சி சுக்கிர முடிச்சு போடுங்க. சுக்கிரன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அந்த 20 வருஷம் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து சனி பகவான் வந்து விருச்சிக ராசிக்கு நியூட்ரலான கிரகம் தான், சரியா. விருச்சிக ராசிக்கு வந்து 3 நாள் கூடியவர், தைரிய வீரிய ஸ்தானாதிபதி, சுகஸ்தானாதிபதி. உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸாக இருக்கணும், காரியம் அனுகூலம் இருக்கணும், ஸ்டார்டிங் டேபிள் இருக்கக்கூடாது, தொட்ட காரியம் மலமலாக முடியணும், அது சுகமாக முடியணும், அவ்வளோதான். காரிய வெற்றி, காரியம் ஸ்டார்டிங்கில் நல்லா இருக்கணும், அது நல்லா சுகமாக முடியணும். இதுக்கு 2க்கும் உள்ளவர் வந்து சனி பகவான் தான். அதுபோல் ஆயில கொடுக்குறவர் அவர் தான். ஸோ சனி பகவானை நினச்சி நல்லா முடிச்சு போடுங்க. குறிப்பாக வந்து விருச்சிக ராசியில் வந்து கடக லக்கணம் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். கடகம் சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு சில கஷ்டங்களை கொடுப்பாரு. ஆனால் சனி திசை வந்து உங்களுக்கு வந்து அனுச நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சிடும். பிறக்கும்போதே சனி திசை, விசாக நட்சத்திரத்துக்கு வந்து இப்போ சனி திசை வந்து கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சு போயிடும், சரியா. 20 வயசுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். ஸோ உங்களுக்கு சனி திசையை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் மற்ற திசையில் சனி புத்தி வரும், சரியா. கேது திசை சனி புத்தி, சுக்கிர திசை சனி புத்தி, சூரிய திசை சந்திர திசை. அதுலேருந்து சூரிய திசை சந்திர திசையில் சனி புத்தி நல்லாவே இருக்காது, செவ்வாய் திசையிலும் நல்லா இருக்காது. ஸோ இந்த சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசையில் சனி புத்தி நல்லா இருக்கணும்னா சனி பகவான் முடிச்சு போடணும். சனி பகவானே நமக்கு சொல்லிட்டு முடிச்சு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். குடும்பம், வீடு, மனை, வண்டி, வாகனம், ரியல் எஸ்டேட் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். விவசாயத்தை நல்லபடியாக பண்ணுவார், சரியா. ரியல் எஸ்டேட் வர மாட்டார், ஆனால் விவசாயம் நல்லபடியாக இருக்கும். அதுபோக வந்து மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், இன்ஜினியரிங் ஒர்க்கு இப்படி நிறைய சொல்லலாம். மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு, கட்டட சம்மந்தப்பட்ட சப்கான்ட்ராக்ட்டு, ஜல்லி, மணல், சென்ட்ரிங்கு, சீல் ஒர்க்கு, ட்ரெஸ் ஒர்க்கு, மெக்கானிக்கல் ரிலேட்டடான ஒர்க்கு, ஆட்டோமொபைல் இப்படி நிறைய வேலைகளுக்கு வந்து சனி பகவான் வருவார். கழிவுப் பொருட்கள், பெட்ரோலியம், ஆயில், கிரீஸு, மக்கள் நலப்பணி, பஞ்சாயத்து போர்டு, கார்பரேஷன், அரசு வேலைகள் இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். இது சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்ல சிறப்பாக கொடுப்பாரு, நல்ல விதமான இடத்தை கொடுப்பாரு. குறிப்பாக விருச்சிக ராசியில் சனி பகவான் வந்து துலா லக்கணம், ரிஷப லக்கணத்துக்கு ராஜயோகாதிபதி வருவார், சரியா. விருச்சிக ராசியில் துலாம், ரிஷப லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு சனி பகவான் ராஜயோகாதிபதி வருவார். தனது புத்தியில் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அது சுக்கிர திசை சனி புத்தியில் சூப்பர் பலன்களை கொடுப்பாரு இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு.
அடுத்து வந்து ராகு பகவான் வந்து விருச்சிகத்துக்கு நல்லது செய்ய மாட்டார். ஏன்னா ராகு வந்து விருச்சிகத்துக்கு ஆகாத கிரகம். உங்கள் ராசியில் உச்சமடைவார் சொல்லுவாங்க. அவர் உச்சமடைகிறாரு நீசமடைகிறாரோ அது நமக்கு தேவையில்லை. அவருக்கு ஆட்சி வீடே கிடையாது, அப்புறம் எப்படி உச்சமடைவார்? ஆனால் விருச்சிக ராகு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். விருச்சிகத்துக்கு வந்து ராகு பகவான் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலன்கள் கொடுப்பாரு. பொதுவாக ராகு பகவான் வந்து உங்கள் ராசி கட்டத்தில் மேசம், ரிஷபம், கன்னி, மகரம், கடகம் இந்த 5 வீட்டில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? ராகு திசை வந்து உங்களுக்கு வந்து வயசான காலத்தில் தான் வரும். சரியா? ரொம்ப வயசாயிரும். ஸோ சில பேருக்கு விசா நட்சத்திரத்துக்குலாம் வராமல் போகலாம், அனுச நட்சத்திரத்துக்கும் வராமல் போகலாம், கேட்ட நட்சத்திரத்துக்கு வேணால் வயசான காலத்தில் வரும். ஏன்னா செவ்வாய் திசையே ரொம்ப வயசான காலத்தில் தான் வரும். அதுக்கடுத்து ராகு திசை வந்து ரொம்ப வயசான காலத்தில் தான் வரும். ஒரு 80-90 வயசுக்கிட்ட தான் வரும். சரியா? அதனால் ஆனால் மற்ற திசையில் வந்து ராகு ஆக்ட் பண்ணுவார். அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு கேந்திரத்தில் ஒரு கிரகம் வச்சுன்னா அதை ஆக்ட் பண்ணுவார். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் விருச்சிக ராசி ரிஷப லக்கணம், ரிஷப லக்கணம் நல்ல அமைப்பு தான். லக்கணத்துக்கு ராசி நேர் வீட்டில் இருக்கும். சுக்கிர திசை நடக்கு. சுக்கிரன் எங்கே சார் இருக்கிறாரு அப்படின்னா, சுக்கிரன் வந்து லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்றிருக்கிறாரு. எங்கே இருக்கிறாரு? சிம்மத்தில் இருக்கிறார். சிம்மத்தில் பலமைப்பட்டாலுமே லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல இருப்பார், ராசிக்கு 10ஆம் இடத்துல இருப்பார். பரவாயில்ல, லக்கண ராசிக்கு மறையாமல் இருப்பார். திக்பலம் பெற்றிருக்கிறதுனால சுக்கிர திசை நல்லாயிருக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி துரதிருஷ்டவசமாக சூரியன் வந்து ராகு வந்து உங்கள் ராசியில் இருக்கார் வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காது. ராகு ராசியில் இருக்கிறாருன்னா கேது லக்கணத்தில் இருப்பார், 7ஆம் இடத்துல. சரியா? லக்கணத்தில் கேது இருக்குது, பரவாயில்ல, முகப்பச்சு இருக்கும். ஆனால் சுக்கிரனுக்கு கேந்திரமாக ராகு இருப்பார். அப்படி என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு ராகு திசை வராதுல்ல. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு ராகு திசை வர்றது ரொம்ப வாய்ப்பு இல்லை. அவர் என்ன பண்ணுவார்னா, தான் தசையோட பலன்களை வந்து சுக்கிர திசையில் கொடுத்துருவார். இங்கே தான் இடிக்கும். நிறைய பேர் நினைப்பாங்க, ஆக நமக்கு சுக்கிரன் நல்லா தானே இருக்கிறாரு, லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு, திக்பலம் பெற்று இருக்கிறாரு. ஆனால் சுக்கிர திசை 20 வருஷம் சரியா இல்லையே, ரொம்ப பிரச்சனையாக வருது அப்படின்னா, சுக்கிரனுக்கு கேந்திரமாக ராகு பகவான் இருப்பார், நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். சரியா? இங்கே வந்து செவ்வாய் வலுக்கணும். இங்கே வந்து ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் உங்கள் ராசிநாதன், அவர் வலுக்கணும். சரியா? அவர் வந்து 3ஆம் இடத்துல உச்சம் அடையணும், இல்லைனா 6ஆம் இடத்துல ஆட்சி பெறணும், இல்லைனா அவர் வந்து சுக்கிரன் கூட இருக்கணும், இல்லை சுக்கிரன் பார்வை கும்பத்தில் இருக்கணும். ஸோ செவ்வாய் சுபத்துவமாக இருந்தார்னா ராகு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் வலிமை பெற வேண்டும், வலிமை பருவத்தை காட்டிலும் சுபத்துவம் அடைய வேண்டும். ஸோ ராகு சும்மா இருப்பார், இல்லைனா நல்லா இருக்காது. ராசியில் செவ்வாயும் இருந்துட்டார் வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போச்சு. சுக்கிர திசை சுத்தமாக நல்லா இருக்காது. சுக்கிர திசை முழுக்க பெண்களால் பிரச்சனை வந்துடும். சரியா? பெண்ணா ஆண்களால் பிரச்சனை வரும், ஆண்னா பெண்ணால் பிரச்சனை வரும். ஒரு இடத்துல செவ்வாயும் ராகு இருக்கக்கூடாது. அது விருச்சிகத்தில் இருந்தால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நோ மோர் கொஸ்டின். சரியா? அங்கே கேள்விக்கு வழியே இல்லை. சரியா நேர்களே? இப்படிலாம் நிறைய இருக்குது. எத்தனை ஜோதிடர் இப்படி சொல்கிறாங்க தெரியல. விருச்சிக ராசியில் நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன், நிறைய சொல்லுவேன். நான் நிறைய சொல்லணும் இல்லை, இறைவனர்களால் அனுபவ ரீதியாக நிறைய ஜாதகம் பார்க்குறோம். தனிப்பட்ட முறையில் ஒரு நாளைக்கு நான் 2-3 ஜாதகம் பார்ப்பேன், அது டெய்லி பார்ப்பேன். சரியா? ஜாதகம் நிறைய வருது, பார்ப்பேன். அந்த பார்க்குறதுனால அதை சொல்கிறேன் நான். சரியா? ஸோ அதனால் ராகு முடிச்ச வந்து நல்லபடியாக போடுங்க. ராகு பவனே நமக்குன்னு சொல்லி போடுங்க. ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்வார். ஏன்னா அவர் ஒரு மாயக்கிரகம், அவருக்குன்னு வீடு கிடையாது. இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன் நிலைப்பாடை மாற்றிக்கிடுவார். சில பேர் பார்த்திங்கன்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி தாளம் போடுவாங்க. சரியா? அது மாதிரி அவர் எப்போயுமே வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுற கிரகம் தான். ஆனால் ரொம்ப வலிமையான கிரகம். கிரகங்களே வலிமையான கிரகம் ராகு கேதுகள் தான். கேது தான் ரொம்ப வலிமை. சரியா? கேது வந்து ரொம்ப வலிமையான கிரகம். புதன் வந்து வலிமை கம்மியான கிரகம். புதனுக்கு செவ்வாய் வலிமை, செவ்வாய்க்கு சனி பகவான் வலிமை, சனிக்கு வந்து சுக்கிரன் வலிமை, சுக்கிரனுக்கு வந்து குரு பகவான் வலிமை, குருவுக்கு வந்து சந்திரன் வலிமை, சந்திரனுக்கு சூரியன் வலிமை, சூரியனுக்கு வந்து ராகு வலிமை, ராகுக்கு வந்து கேது பகவான் வலிமை. கேது பகவான் தான் இருக்கிறதுலே வந்து வலிமையான கிரகம். அதனால தான் அவர் எங்கே வச்சுருக்கிறாங்க, விநாயகர்கிட்ட போய் வச்சுட்டாங்க. கேதுக்கு வந்து அதிதேவதை வந்து விநாயக பெருமான், முதற்கடவுள், நவக்கர விநாயகர், 9 கோளும் ஒன்றாக்கார பிள்ளையார் பட்டி வாருங்கள். ஸோ எதுக்கு சொல்ல வந்து விஷயம் என்னன்னா, ராகுனா கேதுன்னு அர்த்தம் தான். ஏன்னா 2 பேருமே ஒரு பார்ட்டு தான், ஒரு பார்ட்டு தான் 2ஆக பிரிஞ்சு இருக்குது. ராகு கேதுகள் சமசப்தமாக இருப்பாங்க. இவர் விட்டு அவர் பிடிச்சிக்குருவார், அவர் விட்டால் இவர் பிடிச்சிக்குருவார். ஸோ ராகுபவனை நினச்சி ராகு முடிச்சு போடுங்க. ராகுபவனை பற்றி பேசணும்னா பெரிய சப்ஜெக்ட். இப்போ இதே 30 நிமிஷம் ஆச்சு. அடுத்து கேதுவும் ராகும் ஒன்று தான். கேது வந்து பொதுவாக வந்து கெடுப்பார், கேதுவை போல் கெடுப்பார் யாருமில்லை. கேது திசை வந்து உங்களுக்கு வயசான காலத்தில் வரும். சரியா? வரும், வயசான காலத்தில் கொஞ்சம் வயசுலேயே வந்துடும். சுக்கிர திசைக்கு முன்னாடியே வந்துடும். எல்லா 3 நட்சத்திரத்துக்குமே வந்துடும். ஒரு 40 வயசுக்குள்ளே கேது திசை வந்துடும். ஸோ கேது திசை வந்து நல்லபடியாக இருக்கணும்னா கேது பகவான் நினச்சி போடுங்க. பொதுவாக கேது பகவான் வந்து விருச்சிக ராசியில் விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா பண்ணுவார். விருச்சிகத்தில் கேது இருந்தாலும் பரவாயில்ல, விருச்சிக கேது ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பார். அதுமாதிரி கும்பத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பார், கண்ணியில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பார், கடகத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பார், மகரத்தில் இருந்தார்னா 50% நல்ல பலன்கள் கொடுப்பார். ஸோ கேது பகவானுக்குன்னு ஒரு 5 இடம் இருக்குது. மகர, கும்ப, விருச்சிக, கன்னி, கடகம், இந்த 5 இடத்துல இருந்தார்னா ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பார். கன்னியாகது சூப்பரான பலன்களை கொடுப்பார். விருச்சிக ராசி கன்னியாகது இருந்தார்னா அவங்களுக்கு 7 வருஷம் நல்லா இருந்திருக்கும். சரியா? ஓரளவு நல்லா இருந்திருப்பாங்க. ஆனால் செவ்வாய் சேராமல் இருக்கணும், பாவகரங்கள் சேராமல் தனிச்சு இருந்தாலும் நல்லாயிருக்கும். பொதுவாக ராகு கேதுகள் தனிச்சு இருக்கணுங்க.
அவங்க எந்த கிரகத்தை கூட கூட்டணி சேரக்கூடாது. எந்த கிரகத்தை கூட சேராமல் தனிச்சு இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பொதுவாக பாவ கிரகங்கள் தனிச்சு இருக்கணும். செவ்வாய் பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், இந்த 4 கிரகங்களுமே தனிச்சு இருக்கணும். அதுபோக சந்திரனும் உங்கள் ராசியில் தனிச்சு இருக்கணும். ஏன்னா நீசம் அடைவார். வளர்பிறை சந்திரனா பரவாயில்ல, ஒளிச்சந்திரனா பரவாயில்ல. ஆனால் நீச சந்திரன் இருந்தால் பார்த்திங்கன்னா அமாவாசை ஒட்டி பிறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சந்திரன் கூட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அந்த கிரகத்தை கெடுத்துருவார். 2 சனி இருக்கிற மாதிரி, சனி இருந்தாருன்னா டபுள் மடங்கு இருக்கிற மாதிரி ரொம்ப கெடுபலங்கள் இருக்கும். ஸோ நிறையா இருக்குங்க. நான் இன்னொரு வீடியோவில் தடவை சொல்கிறேன். ஒன்றை தொட்டு ஒன்று போய்கிட்டே இருக்கும். ஸோ கேது பகவானை நினச்சி நீங்கள் கேது முடிச்சு போடுங்க, சிறப்பாக இருக்கும். நல்வழிப்படிவர்கள் நல்ல ஒரு ஆத்ம திருப்தியாக இருப்பீங்க. ஆன்மீகப்பற்று இருக்கும், நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பார். கேது திசை வந்து சிறப்பாக இருக்கும். ஸோ 9 கிரகங்கள் நினச்சி 9 முடிச்சு போடுங்க. அதுபோக வந்து சித்தர்கள் இருக்கிறாங்க, சித்தர்கள்னு நினச்சிக்கலாம். ஏன்னா சித்தர்கள் நினச்சி நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். சித்தர்கள் படத்தெல்லாம் அனுப்புங்க சார், நிறைய பேர் கேட்குறாங்க. நான் வந்து வாட்ஸ்அப்பில் தான் அனுப்ப முடியும், கமெண்ட் பாக்ஸிலலாம் அனுப்ப முடியாது. சித்தர்களை பற்றி ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். தெரியாதவர்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு வீடியோவை நிறைவு பண்ணுறேன். சரியா நேர்களே? பொதுவாக 3 நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சித்தர் வழிபாடு பண்ணிங்கன்னா குருவோட அருள் கிடைக்கும். சித்தர்கள் வந்து தவ புருஷர்கள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. விசாக நட்சத்திரத்துக்கு வந்து யார் சார் அப்படின்னா குதம்பை சித்தர். அனுச நட்சத்திரத்துக்கு வந்து வால்மீகி. கேட்டை நட்சத்திரத்துக்கு வந்து வியாசர் பகவான். சரியா? இவங்க படம் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக அனுப்பிவிட்றேன். கண்டிப்பாக இந்த படத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி டெய்லி கும்பிடுங்க. சரியா? தினமும் பூஜை அறையில் வச்சு அப்படி ஒரு நமஸ்காரம் பண்ணிங்கன்னா திருவருள் கிடைக்கும். சரியா? நல்லா இருப்பீங்க. இதை கும்பிட மனதில் வந்து ஒரு பெரிய ஆன்மீக சக்தி கிடைக்கும். ஆத்ம பலம் அதிகமாக இருக்கும், ஆன்மீக சக்தி கிடைக்கும். நல்லா மாறுவீங்க. கெட்ட பழக்க வழக்கமெல்லாம் சரியாக போயிடும். சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் நினைக்கிறேன் என்னால் முடியலை, சிகரெட் குடிக்காமல் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலை அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்குலாம் அந்த சித்தர் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் செயல்பாடெல்லாம் மாறிடும். சரியா? உங்கள் போக்கே மாறும். சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு சொன்ன மாதிரி நீங்கள் வேறு மாதிரி ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நல்ல வழிபடணும்னா சித்தர் வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பே தரும். ஓகே நேர்களே, 9 நவ முடிச்ச போடுங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் 9 கிரகத்துக்கு உள்ள தெய்வத்தையும் நினச்சிக்கோங்க. சூரிய முடிச்சு போடும்போது சிவாய நமகன்னு சொல்லுங்கள். சந்திரன் முடிச்சு போடும்போது தேவி கருமாரியம்மனே நமகன்னு சொல்லுங்கள். செவ்வாய் முடிச்சு போடும்போது கந்தா குகனே முருகனே நமகன்னு சொல்லுங்கள். புதன் முடிச்சு போடும்போது பெருமாளை நமகன்னு சொல்லுங்கள். குரு முடிச்சு போடும்போது சித்தர் நாமத்தை சொல்லுங்கள். உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்ட சித்தர் நாமத்தை சொல்லுங்கள். சுக்கிரன் முடிச்சு போடும்போது மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள். சனி பகவான் முடிச்சு போடும்போது 12ஆம் பட கற்பனை சாமி கும்பிடுங்க. இல்லைனா ஆஞ்சநேயரை சொல்லுங்கள். இல்லைனா ஐயப்பன் நாமத்தை சொல்லுங்கள். ராகு முடிச்சு போடும்போது பத்ரகாளி மனை இல்லைனா துர்க்கை மனை நினச்சிக்கோங்க. கேது முடிச்சு போடும்போது விநாயகர் நினச்சிக்கோங்க. நிறுத்த கணபதி நினச்சிக்கோங்க. சரியா? மனசால நினைக்கிறது தான். இன்னும் அவதியாக முடிச்சு போடணும்னு அவசியம் கிடையாது. பொறுமையாக போடலாம். 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு 5 மணிக்கெல்லாம் பூஜை புனஸ்காரத்தை முடிச்சிடலாம். சரியா? குளிச்சு முடிச்சு பூஜை அறையில் வந்து விளக்கேற்றிட்டு நான் சொன்ன மாதிரி செஞ்ச காரியம் செஞ்சுட்டு ஒரு 5-5:30 முடிச்சிடலாம். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பிரம்ம முகூர்த்தங்கிறது வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடி 45 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். சூரியன் 6:30 மணிக்கு உதயம் ஆறாருன்னா 5:45 வரைக்கும் இருக்கும். சரியா? 5:45 வரைக்கும் பூஜை பண்ணிடலாம். பூஜை பண்ணி முடிச்சு போடுறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகும், அவ்வளோதான். சரியா? பொறுமையாக நினச்சி போட்டிங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். பொறுமை உடையார் எல்லாம் உடையார், பொறுமை கடலினும் பெரிது. வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவன் விருச்சிக ராசி நேயர்களுக்கு, விசாகம் அனுசம் கேட்டை நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். மஞ்சக்கயிறின் மகிமைகள் நல்லபடியாக இருக்கும். சில பெண்கள் என்கிட்ட கேட்டாங்க, சார் நான் கணவனை இழந்தவன் அப்படின்னா கட்டலாம். கழுத்தில் தான் தாலி போடக்கூட கோயிலில் கையில் மஞ்சக்கயிறு கட்டிக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வயதான பெண்கள் கோயிலில் சாமி ஆடி இருந்தால் கையில் மஞ்சள் காப்பு கட்டுவாங்க. அதனால் மஞ்சக்கயிறு கையில் கட்டிக்கலாம். சரியா? அதனால் இதில் நீங்கள் வந்து இந்த சாஸ்திரம்லாம் பார்க்க வேண்டாம். பெண்கள் இடதுகளை கட்டுங்க, ஆண்கள் வலதுகளை கட்டுங்க. இது ஒரு முக்கியமான கேள்வி, நிறைய பேர் கேட்குறாங்க. சரியா? அதனால் யார் வேணாலும் கட்டிக்கலாம். சரியா? கணவன் இருக்கிற பெண்கள், இல்லாத கணவனுக்கு இழந்த பெண்கள் யாராலும் கட்டிக்கலாம். கன்னி பெண்களும் கட்டிக்கலாம். அனைத்து வயதினரும் ஆண் பெண் இருபாலரும் கட்டிக்கலாம். சரியா நேர்களே? ஓரளவு சொல்லிட்டே நினைக்கிறேன், சந்தேகம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வாழ்க வளமுடன். எல்லாமல் இறைவன் அனைத்து வளங்கள் நலங்களையும் தேக ஆரோக்கியத்தையும் தீர்க்காலையும் கொடுப்பார். அனைத்தையும் பெற்று நலமுடன் வாழ்க. நன்றி நேர்களே.